12 வருடமா நாங்க இத வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இது தமிழ் வளர்ச்சிக்காக அப்படின்னு ஆரம்பிச்சது தான். எங்களுடைய நடனப்பள்ளி, அப்ப என்னுடைய பெண்களுக்காக தொடங்குன நடனப்பள்ளி இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அந்த நடனப்பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவாரம், திருவாசகம், அதே மாதிரி 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவங்கள பத்தின கதைகள் வந்து தெரியல. நாங்க இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு நடன அமைப்பு பண்ணும்போது, அவங்களுக்கு அத பத்தி எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். அப்போ நெறைய பேருக்கு இத பத்தின ஒரு விஷயம் தெரியாம இருக்கு. இத வந்து நம்ம பேச வைக்கணும் அப்போ. இன்னொன்னு கதை சொல்ற போட்டி அப்படின்னு வரும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இங்கிலீஷ்ல ஸ்டோரி டெல்லிங் இருக்கே தவிர, கதை சொல்ற போட்டின்னு ஒண்ணு தமிழ்ல இல்ல. அப்போ அப்படி ஆரம்பிச்சது தான் 12 வருடங்களுக்கு முன்னாடி எங்களுடைய நடனப்பள்ளியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துலயே அதுக்கு அடுத்த வருஷம் நடத்தும்போதே எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதிலிருந்து இது வந்து இப்ப 12வது வருடமா நடத்துறோம். இது முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியா இருக்கு. இந்த தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே என்ன அப்படின்னா, தமிழ் வந்து வெறுமனே ஆன்மீகம் மட்டும் பேசல. நமக்கு வாழ்வியல சொல்லிக் குடுக்குது. ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் குடுக்கிறது வந்து ஒரு நம்ம மொழியில இருக்கக்கூடிய நூல்கள் அதையுமே போதிக்குது. அப்படிங்கிறதுனால இந்த தமிழ கத்துக்கும்போது என்ன ஆகும்னா, பொது அறிவு ரொம்பவே மேம்படுது. நம்ம வந்து அறிவில் சிறந்தவங்க தான் நம்ம தமிழர்கள். அதுல உள்ள நிறைய விஷயங்கள இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அத தெரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது தான் கதை சொல்ற போட்டியா இருந்து இன்னைக்கு சித்திரை கலை விழாவா 12 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து எந்தவித ஆன்மீக அதாவது வியாபார நோக்கம் அதுல கிடையாது. ஆன்மீகத்தை கொண்டு போகணும். அதுவும் அந்த பிள்ளைகளுடைய வேலையை கொண்டு போகணும். தமிழோட சிறப்பை எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வு. மேம் நீங்க 12 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தவங்கள பார்த்து நீங்க குழந்தைகள் அதிகமாகறத பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா பார்க்குறாங்க. ஸோ உங்க ஈவென்ட்ல வந்து குழந்தைங்க நெறைய பேர் வந்தாங்களா? இல்ல வருஷம் வருஷம் கம்மியாகுதா? அதிகமாகுதா மேம்? அதிகமாயிட்டு தான் இருக்கு. இந்த தடவை நம்ம நடத்தும்போதும் கிட்டத்தட்ட 300 குழந்தைகளுக்கு மேல. ஆனா அங்க இருந்தவங்க கிட்டத்தட்ட 550லேருந்து 600 பேருக்கு மேல. பெற்றோர்களும் சேர்ந்து வந்து கலந்துக்கிட்டாங்க.